தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி அந்த அடிமை விலங்க உடைச்சு தமிழகத்துல சுதந்திர போராட்ட தியாகத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருகூருங்கிற இந்த சிற்றூர்ல 57 தியாகிகள் கொண்ட ஒரு வரலாறு இந்த இருகூர் கிராமம். இந்த கிராமத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை நீங்க ரெண்டா பிரிக்கலாம், மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிக்கலாம். மிதவாதிகள் அப்படிங்கிறது நம்ம வெள்ளக்காரங்கிட்ட நம்ம கொஞ்சம் அப்படியே பாலிஸ்டா போய் அகிம்சை வழியில சுதந்திரம் வாங்கலான் இருக்கிற ஒரு குரூப். தீவிரவாதிகள் அப்படிங்கிறது நம்ம சுபாஷ் சந்திர போஸுடைய வழி. இங்க இருக்கக்கூடிய 57 தியாகிகளுமே தீவிரவாதிகளா தான் இருந்திருக்காங்க. அந்த இளம் வயதுல கிடைச்ச அந்த சக்தி அத்தனையுமே ஒரு நல்ல வழியில செலவு பண்ணி இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு 57 தியாகிகள் தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த தியாகிகள் அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமான ஒரு தாற்பயம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அந்த மாதிரி எத்தனை பேருடைய கண்ணீர்கள்னால இன்னைக்கு நான் உட்காந்து சுதந்திரமா நான் பேசுறேன், சுதந்திரமா நீங்க பாக்குறீங்க. இந்த சுதந்திரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த தியாகிகளுடைய வாழ்க்கை வரலாறுல சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறது காட்டும்போது நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையானர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இந்த காணொலி வாயில நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களும் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்னு நம்ம பாவேந்தர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம முன்னோர்கள் சுதந்திரங்கிற ஒற்றை இலக்குக்காக என்ன பண்ணினாங்க, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோங்கிறத பார்க்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொன்னாரு. அது மாதிரி என்ன சத்தியத்தை பின்பற்றினாங்க, அவங்களோட என்ன பின்பற்றி நம்மளை காத்தாங்கன்னு நம்ம இனி வருங்காலத்துல பார்க்கலாம். அடிமை இந்தியால அவங்க தொலைச்ச சுவாசத்தை சுதந்திர இந்தியால நம்ம சுவாசிக்கிறோம். சுதந்திர போராட்டத்தின் நாம் இழந்த தாய்மார்களின் பூவை ஒரு கொடியேற்றத்தின் போதும் நம் தலை மீது ஆசையாக விழுகிறது. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இந்த 57 தியாகிகளும் உங்கள் உறவினர்களாகவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவோ இருந்திருந்தா அவர்கள் செய்த தியாகத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.